ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஸ்கேலருங்க. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா கிராணி ஒன் தான். கிராணி ஒன்னில் என்ன எஸ்கேப்புன்னு கேட்டிங்கன்னா டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பொறுமையாக ஏந்திக்கிறான், இவனும் ஏந்திக்கிறான். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும், போன வீடியோவுக்கு ஒரு நிறைய ஆதரவு வியூஸ் நல்லா கிடச்சிருந்தது. அதே மாதிரி 2 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க. பட் என்ன ஒரு கெட்ட விஷயம்னா கிளவி 10 மாதம் சவுண்டு கேட்குது, பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி என்னன்னு சொல்ல வரேன், இது லைக்கு ஒருத்தர் கூட ஒரு 4 பேர் போட்டிருப்பாங்க. நான் அந்த ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன் சீவர் எஸ்கேப்பு, வேணால் போய் பாருங்கள். அதே மாதிரி இல்லை, லைக்கு ஒருத்தர் கூட போடல. இது 2 பேர் போட்டிருப்பாங்க சொல்லப்போனால், அதுக்கு மேலே யாருமே போடல. எனக்கெல்லாம் மனசே கேட்கல. அப்புறம் இது சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இது 2% 2 பேர் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாங்க. வேறு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. மக்களே வீடியோ பார்க்குறீங்களா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள் மக்களே, சரியா? ஓகே. இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்த வாட்டி ஏன் நான் அது முழுசாக சுற்றலைன்னா கிளவி அந்த டோரை திறக்கிற சத்தம் கேட்டுருச்சு, அதனால் இந்தாண்ட வந்துட்டேன். இப்போ வந்து அங்கே நம்பர் பார்த்தேன், நம்பர் 1. அப்புறம் வேறு இப்போ அந்த கிளவி போயிருக்குன்னு தான் தோணுது. சவுண்டு போட்டேனே, இந்தாண்ட சவுண்டு போட்டால் அந்த கிளவி வரும்ன்ட்டு ஃபுல்லாக இந்தாண்ட சவுண்டு போட்டால் தெரியாதனமாக அந்த இடம் பாட்டில் போட்டேன். என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் கிச்சனில் செயின் கட்டுறத விட பெருசாக எதுவுமே கிடைக்கல. அப்புறம் கன் பார்ட் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா வென்சாண்ட் இருந்துச்சு, அதை போட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். என்ன கிடைக்குதுன்னா ஹேமர். ஓகே, இந்த ஹேமரை வச்சு 3 வேலை பண்ணலாம். நம்ம டோர் எஸ்கேப்பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறதுனால அதுக்கு தேவைப்படும். சரி, இதெல்லாம் இங்கே வச்சுட்டு இந்தாண்ட சவுண்டு போடுவோம். இப்போ இந்தாண்ட தான் நமக்கு வேலை இருக்கா, அதனால் இங்கே போடுவோம். இங்கே சவுண்டு கேட்காது. சரி, இங்கே போடுறோம். ஓகே, நல்லா சவுண்டு போடும். அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஏதாவது அந்த லெட்டரில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா சொல்கிறேன், ஓகேவா? சரி, வேறு இங்கே ஒரு கன் பார்ட் இருக்குது. மொத்தம் 2 பார்த்துட்டோம், இன்னும் 1 தான் பார்க்கல. அதுக்கப்புறம் இங்கே சவுண்டு போட்டேன், ஏன்னா இந்தாண்ட பார்க்கணும். ஸோ அதனால் சரி ஓகே, இப்போ நம்ம இந்தாண்ட போயாச்சு. குரலே வரமாட்டேது கைஸ் இன்னைக்கு காலங்காலத்தில் சரி போவோம். அடுத்தது வேறு இன்னொரு கன் பார்ட் கிடச்சிச்சு. அப்படின்னா ஷார்ட் கன் உருவாக்கிடலாமா? சரி உருவாக்குவோம். ஓகே, நான் இதில் இருக்குமான்னு தேடி பார்த்தேன். கிச்சனில் இருக்குமான்னு யோசித்தேன். ஸோ இந்த கிளவி வேறு அந்த டிராஃபிக் யூஸ்லெஸ் தான். ஸோ போ கிளவி எனக்கே இப்போ டென்ஷன் ஆகுது. ஓடு. ஓகே, இப்போ எடுத்துக்கலாம். ஐயோ, ஏன்டா இப்படி டென்ஷன் ஏற்றுறீங்க? ஓகே, இப்போ போகலாமா? இல்லை இங்கே சவுண்டு போட்டுருவோம். நாம் கிச்சனில் தானே பார்த்தோம், அதனால் கிச்சனுக்கு போய் எடுத்துடலாமா? வேணாம், இங்கே இப்படி போய் இங்கே என்ன கிடைக்குது போடு மக்களே. மாசு நான் கிச்சனில் பார்த்த மாதிரி ஞாபகமாச்சு. சரி, ஏதோ ஒன்று எங்கே கிடச்சா நமக்கு என்ன, மொத்தத்தில் கிடச்சிடுச்சு. இல்லை, இப்போ நம்ம கிளவி தரிசனம் வாங்க போகிறோம். இப்போ எல்லாம் கண்ணு முடிக்குவாங்க, சரியா? நான் பொக்க வாயிலே அடிப்பேன், சரியா? நான் பொக்க வாயில் அடிக்கும் போது அப்படியே அந்த நேச்சுரல் பாஸை த்ரூ ஆகும். அந்த சமயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 2 வாட்டி கொட்டிக்கணும், அப்படியே 5 வாட்டி உருளுங்க. உருண்டை வாட்டி உருள்றதெல்லாம் தப்பு இல்லை. அப்புறம் 4 வாட்டி குதிங்க, 3 வாட்டி என்ன சொல்கிறது, 3 வாட்டி குமிங்க, சரியா? குமிஞ்சு ஏந்துனீங்க. இதனால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மிகச்சிறப்பாக போகும், சரியா? அதை நான் அதிகாரப்பூர்வமாக கூறுகிறேன். எல்லாம் கண்ணு மூடிக்குவோங்க. அவ்வளோதான், கிளவி தரிசனம் வாங்கிட்டீங்களா? நான் வாங்கிட்டேன், மற்றவங்க யாருமே வாங்கலைன்னு நினைக்கிறேன். வாங்கினவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும், சரியா? இப்போ யாரா இவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்க. அதெல்லாம் அப்படியே மனசுலேருந்து த்ரூ ஆகும். எப்படி சொல்கிறது? சரி, இந்தாண்ட கார்கி இருக்கா? கார்கி இருந்தால் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்குள்ளே வெப்பன் கீ இருந்தால் அதை கூட எடுத்துடலாம். எல்லா இடத்துலையும் இந்த கிளவி ட்ராப் போட்டு வச்சுதுடா. ஆனால் அப்படியே டென்ஷன் ஆகுது. ஓகே, இப்போ காக்கா கிட்ட இருக்க இடத்துக்கு போயிடலாம். காக்கா கிட்ட மோஸ்ட் ஆஃப் என்ன இருக்கும்,
நாம் மாஸ்டர் கீ தான் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சவளும். ஓகே சுடு போ செத்து போ. எனக்கு தேவைப்படுறதே டோர் எஸ்கேப் தான். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு எதுவுமே இல்லையாடா? இல்லை கேட்குறேன். அதுக்கடுத்து அந்த ஹேமர் எடுத்துகிட்டு வந்து இங்கே உடச்சி பார்க்கணும் என்ன இருக்குதுன்ட்டு. வேறு என்ன பண்ணுறது? வேறு ஒரு ஐடியாவும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல சாக்கடை இருக்கிற இடத்துக்கு போகணும். சரி பொறுமையாக போய்க்கலாம், பிரச்சனையே இல்லை. சரி ஓகே. இப்போ வந்து ஏதோ ப்ரோ பிளேயர் மைண்டாக யோசிக்கணுமே, என்ன யோசிக்கிறதுன்னு தான் தெரில. சரி ஓகே, சவுண்டை போட்டு கிளவி போட்டு தள்ளிடலாம். ஓகேவா? இப்போது எல்லாம் சொட்ட தரிசனம் வாங்கிக்குவாங்க. அதோட முடியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்கு, கொஞ்சம் ஒயிட்டு, கொஞ்சோண்டு முடி இருக்குது, கொஞ்சம் வழுக்க, இந்த மாதிரி பாதி பாதியாக இருக்கும். அது காவாசி, அதாவது காவாசியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டே அந்த கிளவி வந்துச்சு, நான் போட்டு தள்ளிடலாம். வந்துடுச்சு, போ செத்து போ. ஓகே, இப்போ 2.5 நிமிஷத்துக்கு கிளவி தொல்லை இல்லை. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக அங்கே போய் என்ன இருக்குதுன்னு அந்த இது எடுத்துடலாமா என்னன்னு யோசிக்கிறேன். சரி என்ன பண்ணலான்னு, என்ன பண்ணுறதுன்னே ஒரு ஐடியாவுமே இல்லை. சரி நம்ம அங்கேயே போவோம். ஓகே, இந்தாண்டா காக்கா ஓடாச்சு. காக்கா பக்கத்தில் ஏதாவது இதுதான்னு பார்த்தாச்சு, வேறு எதுவுமே அங்கே இல்லை. ஏன்னா காக்கா இருக்கிற இடத்துல 2 வைங்களா. ஓகே சுடு டாப். ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஸ்டாப் எடுத்துகிட்டு போவோம். எனக்கு தெரிஞ்சு கிளவி ஏஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை வச்சு ஃபுட்பால் ஆடலாமா? ஃபுட்பால் ஆடலாம் இப்போ டைம் இல்லை. அப்புறம் கிளவி வந்துட்டு நம்மளை போட்டு தள்ளிடும். சரி ஓகே போவோம். போயிட்டு போட்டாச்சு. அடுத்து அந்தாண்ட போய் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு வந்து பிளேயர்ஸ் கீழெல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்தால் டென்ஷன் ஆயிரும் ஆடலாம். அப்புறம் வேறு எடுத்தாச்சு. இப்போது கன்னில் வேறு புல்லட் இல்லை. இப்போ கிளவி வந்துச்சுன்னா ஒன்றுமே ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டே ஃப்ரீ ஸ்டாப் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ சவுண்ட் நல்லா போடு, அதோட காது வலிக்கிட்டோம். இப்போது கிளவி வந்துடுச்சு. கொஞ்சம் சீனை கட் பண்ணியிருந்தேன், ஏன்னா இது கிளவி வர வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. நான் சும்மா சவுண்டு தான் போட்டுட்டு இருந்தேன். அதனால் எல்லா டைமும் அப்படி தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஸ்க்ரூ ட்ரைவரில் பேட்லாக்கி கார் கீ கிடச்சிருக்கு. கார் கீயில் பேட்லாக்கி இருக்கும். எனக்கு இது நல்லா இதுவாக இருக்குது. ஓகேவா? பார்க்கலாம் என்ன இருக்குதுன்ட்டு. ஏன்டா இப்படி காக்காவே கொண்டுட்டேன்டா, ஏன்டா இது இப்போ கொடுக்குறானுங்க போயும். சரி இப்போது என்ன பண்ணுறதுன்னு தான் ஒரு ஐடியாவுமே இல்லை. சரி ஏதோ சீக்கிரமாக யோசிக்கணுமே, என்ன யோசிக்கிறது? நான் ஷார்ட்கட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வெப்பன் கீ, இந்த வெப்பன் கீ ஃபஸ்ட்டே கிடச்சிருந்தா இவ்வளோ கன் பாட்டு கஷ்டப்பட்டு எடுத்துருப்பேனா? நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வெப்பன் கீ கையில் கிடச்சிச்சு. இது மேலே கிளவி வந்தாலும் சரி. நம்மக்கிட்ட ஷார்ட் கன்னே இருக்குது. ஷார்ட் கன் இருக்குது, ஃப்ரீ ஸ்டாப் இருக்குது, எத்தனை இருக்குது. பின்ன எதுக்கு நமக்கு இது? ஓகே, நம்ம கிளவிக்காக வெயிட் பண்ணலாம். ஆனால் அந்த இது என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரீ ஸ்டாப் இருக்குல்ல, அதில் அந்த கிளவி வந்து மாட்டும் போது அது குளிர்ச்சியாக இருக்கோ இல்லையோ, நமக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. நமக்கு இல்லை, எனக்கு அப்படியே குளிர்ச்சியாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகே, நம்ம இப்போ வந்து மேலே இருக்கிற சுத்திலெலாம் அடித்து உடச்சிடலாம். சுத்திலன்ற மாதிரி இந்த பிளாங்க்கு. ஓகே, இப்போ பத்திரமா போகணும். சரி உள்ளே வந்தாச்சா? உள்ளே வந்த வாட்டி நான் இன்னொன்று சொன்னால் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிட்டேன். அதனால தான் திரும்ப சவுண்டு கேட்கல. நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணுறதுனால ஒரே பொருளை 2 வாட்டி போடுறேன்னா என்ன ஆகுதுன்னா சவுண்டு வந்து கம்மியாயிடுது. அதுதான் இங்கே ப்ராப்ளம். சரி ஓகே, இங்கேயே கட்டிங் பிளேஸ் கிடச்சதுன்னா நல்லதாக போச்சு. ஆஞ்சலினா கிட்ட இந்த வீல் கிராங்க் வச்சு எதாவது யூஸ் பண்ணலாம். சரி தூக்கி எரிஞ்ச வாட்டி இங்கே இருக்குது. ஒரு செகண்டில் பயந்துட்டேன். இதுதான் நம்மளுக்கு டோர் எஸ்கேப்க்கு யூஸ் ஆகும். சரி வாங்க போகலாம். ஓகே, கட் பண்ணு. அவ்வளோதான் கட்டிங். இப்போ வந்து கிளவி கண்டிப்பாக ஏஞ்சி வந்திருக்கோம். இப்போ வந்து அதை போட்டு தள்ளியே ஆகணும். இல்லைன்னா நம்மளை ஒரு வேலை செய்யக்கூடாது. அந்த கிளவி வரமாட்டேங்குது. நம்மக்கிட்ட வெப்பனை அது இதெல்லாம் 3 வெப்பன் இருக்குதுல்ல, அதுதான் பயமாயிடுச்சு போல். அதுதான் வரவே மாட்டேங்குது. சரி ரொம்ப நேரமாக போட்டு பார்க்குறேன், வரல.
இதுக்கு மேலேயுமே வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. கீழே வந்துச்சு கைஸ். வா 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 அவ்வளோதான், செத்துப்போ. 2 நிமிஷத்துக்கு இது தொல்லை இருக்காது. ஓகே, ஆனால் அதுக்கு சாகும்போது அப்படியே குளிர்ச்சியாக இருக்குதுங்க. இங்கே ஒன்று கட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு ஐடியாவுமே கிடைக்கலையே. மேலே போகணும், எதுக்கு போகிறேன்னு தெரில. சரி, ஹேமர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அந்தாண்ட இருக்குள்ள அந்தாண்ட போய் அதை உடச்சிடலாம். சரி வாங்க போகலாம். இந்தாண்டியே போகலாமா? இல்லை ஃபஸ்ட்டு டோரில் இருக்கிறத உடச்சிடலாம், அப்போ தான் நமக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் கிளவி துரத்த நம்ம தப்பியாக தான் இருக்கும். மாஸ்டர் கீ இங்கே வச்சாச்சு. மாஸ்டர் கீ வச்சு தான் பெரிய வேலையே இருக்குது. மாஸ்டர்னால் யாருன்னு நினச்சேன், இந்த தளபதி படம் மாஸ்டர் தான் ஞாபகம் வருது. ஓகேவா, இப்போ வந்துட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ திரும்ப இது சவுண்டு போட்டேன், கிளவி திரும்ப வந்துடுச்சு. இப்போ அதுக்கு நொறுங்கி பீஸாக போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்தாண்ட போயிடலாம். அந்தாண்ட போய் அந்தாண்ட இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்போம். இப்போது அந்த எதை சொல்கிறது, இந்த இடம் தான். எப்படி மாசா கெத்தா? ஓகே, இதுக்கு மேலே இது தேவையில்ல, ஹேமர் தேவையில்ல. இப்போ வந்து இந்த எது சொல்கிறது, ஸ்பெஷல் கீ வச்சு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு நமக்கு மீட்டு கிடைக்கலையே. மீட்டு கிடச்சிதா தெரிலையே. மீட்டு கிடச்சிதா கிடைக்கலையான்னுலாம் தெரில. சரி ஓகே, இப்போது கண்டிப்பாக கிளவி ஏஞ்சி வந்துருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டு என்கிட்ட இருக்குது. சரி, நான் இப்போ வந்து கன்னு புல்லட்டை எடுத்துகிட்டு வச்சிடுறேன், அப்போ தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா இது 2 வெப்பன் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. மூணாவது வெப்பன்லாம் புல்லட் இல்லை, என்ன பண்ணுறது. அதனால் சரி, இப்போ வந்து வெளியே போய் உள்ளே போய் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது கிளவி வந்திருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே, சரி, இப்போ சவுண்டு போட ஆரம்பிச்சிடலாம். கிளவி வா, கிளவி முஞ்சாவா, முஞ்சாது வந்து தொடுவா, முஞ்சாவா. சரி, இப்போ நம்ம நிறைய சவுண்டு போட்டிருக்கோம், அதுக்காச்சும் அந்த கிளவி வந்திருக்குமோ? வருமா? ஆட வரவே மாட்டேங்குதுடாடே, இது என்னடா டென்ஷன் ஏற்றுது. சோபா டே, சீக்கிரம் வந்துடா. எவ்வளோ டென்ஷனாகவும் தெரியுமா எனக்கெல்லாம். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வருவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் கீழே அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குல்ல, ஆஞ்சலினா கிட்ட, அங்கே இருக்கிற இடத்துல எது இருக்குன்னு பார்க்கணும். சரி ஓகே, இப்போ வந்து கன்னை தூக்கிட்டு போகலாம். கன்னை தூக்கிட்டு எங்கே போகிறோன்னா சஸ்பென்ஸ். வந்து நான் எங்கே போகிறேன்னா ஸ்பைடரோட இது பண்ண போகிறேன். ஓகே, டொமேல், அவ்வளோதான். ஓகே, இதுக்கு மேலே பொறுமையாக தான் தேவைப்படும். அட பாவிகளா, நான் அந்த எஸ்கேப் முந்தா நேற்று தான்டா போட்டேன், ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க, அப்படி டென்ஷன் ஏற்றுறானுங்கடா. சரி, இப்போ வந்து ஸ்பீடாக போவோம். ஓகே, எப்படியோ அந்த கன்னுக்கு ரீஃபில் பண்ணிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம பத்திரமா இதை எடுத்து இங்கே போட்டு வைப்போம். அப்புறம் கிளைக்கு காது கேட்டு வந்து அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. ஓகேவா, நான் வந்து இன்னைக்கு காலையிலையோ 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் எத்தனைடா வந்து என்னதுன்னா 4 மணி. ஓகேவா, போன தடவை அப்படி தான் சீவர் எஸ்கேப் பண்ணும்போது கன்னை காணமேன்னு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வெப்பன் கீ கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து புக் எடுத்து போவோம். எனக்கு வேறு அந்த நம்பர் மறந்துச்சுங்க, எங்கே பார்த்தேன்னு மறந்துட்டேன். ஓகேவா, ஸோ அந்த நம்பரையும் காணோம், ஒரே டென்ஷன் ஆகுது. இப்போ வந்து புக் எடுத்து வைப்போம். ஒன்று அந்த ஸ்பைடரு இப்போ என்ன ஸ்க்ரூ ட்ரைவரில் இருக்கும், இல்லைன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்கா. டே பாலாக்கி கொடுங்கடா, எஸ்கேப் ஆயிடும்டா. ப்ளீஸுடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு இப்போ கிளவி ஏஞ்சி வந்திருக்கேன்னு டைம் ஆகிருக்கும். சரி ஓகேவா, அதனால தான் நான் ரெடியாக உட்காந்துட்றேன். ஒருவேளை இந்த கிளவிக்கு ஃப்ரீ ஸ்டாப் போடுற சவுண்டு கேட்காதோ, மற்ற ஏதாவது தான் கேட்குமோ தெரியல. வாங்க, ஓகேவா. இப்போ வந்து கிராணி 1 எந்தெந்த எஸ்கேப் முடிச்சிருக்கான்னா டோரை, வேறு சீவரை, அடுத்து கார் பண்ணோம். ஹார்ட் மோட் விளையாடலாமுன்னு சொல்லுங்கள். ஏன்டா டே, இவ்வளோ நேரம் ஆச்சு,
கிளவியே போட்டு தள்ளிட்டேன், 2 வாட்டி போட்டு தள்ளிட்டேன். இப்போ தான் இது பொறுமையாக நவுந்து வருது. நீ உடனே துப்பி என்கிட்ட கையில் கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்ல. சீக்கிரம் வா. இது ஒரு கொண்டை கிளவி, இதுக்கு இது அம்மாவாக இருக்கிறது அந்த கிராணி கிளவி. இதை வச்சுக்கிட்டு அப்பா சீக்கிரம் துப்பி தொலைய. அப்படி துப்பிடுச்சு. இப்போ நம்ம கீழே போயிடலாம். ஓகே, இப்போ வேகமாக போகணும் அவ்வளோதான். இப்போ நேராக போயிடலாமா? இல்லை, எனக்கு ஏதோ கெட்ட சகுனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிளவி திரும்ப ஏஞ்சி வந்துட்டான்னு தோணுது. ஸோ அதனால் அதை கொண்டுட்டு போகலாம். சரியா? அதை கொண்டுட்டு பொறுமையாக போகலாம். என் காலெல்லாம் வலிக்குது கைஸ், என்னன்னே தெரியல. சரி, இப்போ பார்த்துடுச்சு. சீக்கிரமா. ஓகே, இப்போ நமக்கு தேவையான பொருட்கள். நான் ஒரு வாட்டி கூட அடி வாங்கவே மாட்டேன். வேணா பாருங்களேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஐயோ, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வர வந்துட்டேனே, பெருமை பீத்திக்கிட்டே அதை விட்டுட்டேனே. ஐயோ, சரி ஒன்றுமே இல்லை, திரும்ப போயிடலாம். இப்போது காரில் இது பண்ணிட்டு ஐயோ ஏன்டா இப்படி மேலே ஏறி ஸ்பீடாக போகி அடுத்து எங்கே அங்கே இருக்குது. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. போன தடவை அதாவது சீவர் எஸ்கேப் பண்ணும்போது மொத்தம் 700 பேர் பார்த்தாங்க. நான் 700 பேர் பார்த்து 2 பேர் லைக் போட்டால் எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் எப்படி இருக்கும்? 700 பேர், மனசு வலிக்காது. நீங்களும் சொல்லுங்க, மனசு வலிக்காதா? சரி, இப்போ எனக்கு அழுகுற மாதிரி பெருசாக எதுவுமே வரல. ஓகே, இப்போ சேஃப் கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். சேஃப் கீழே சேஃபாக என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நாம் சேஃபாக இருந்தது தான் சேஃபாக இருக்க முடியும். என்ன லூஸ் மாதிரி வளரிகிட்ருக்கேன். சரி பரவாயில்ல, விடு, நாம் வளராததா. சரி, இப்போ சவுண்டு போட்டாச்சு. நான் ரொம்ப நேரமாக சவுண்டு போட்டுட்டு இருந்தேன்னா இலை வந்துடுச்சு. ஓகே, இப்போ என்ன இருக்குது? ஏன்டா எஸ்கேப் பண்ண பொருளே தெரியுங்க. நான் கார் பேட்ரி வச்சு கார் எஸ்கேப்பாக பண்ணிடலாமா? அப்படி தான் நான் யோசிக்கிறேன். இந்த இடத்துல பேர்டு சீடு கொடுத்தானுங்க பாரு, அதுதான் எனக்கு மனசே கேட்கல. அதுக்கப்புறம் வேறு என்ன எஸ்கேப் பண்ணலாம்? ஹார்டு மோடா அப்படிலாம் சொல்லுங்கள். இன்னும் நான் ஒரு எஸ்கேப் பெண்டிங்கில் தான் இருக்குது. என்னதுன்னா அது என்ன கார் தான். அதை முடிச்சுட்டு கிராணி 2 முடிச்சுட்டு கிராணி 3 முடிச்சுட்டு ஐஸ்கிரீமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் முடிச்சுட்டு மிஸ்டர் மீட்டை முடிச்சுட்டு வேறு என்ன இருக்குது? வேறு என்ன ஆரோக்கியம் இருக்குது? வேறு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குதுயா. அப்படி அது அங்கே இருக்கு போல், அங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நைஸாக போயிடலாம். நம்பர் வேறு மறந்துட்டேன். பரவாயில்ல, நம்பர் 1 கொடுப்போம். நம்பர் 1 குர்ரா. ஐயோ பயமாக இருக்குது. அப்பாடி, ஒரு செகண்டில் திக்குன்றது. சரி, ஏன்னா நான் இது ஒரு வாட்டி கூட அடி வாங்கல. அதுதான் அந்த மனசாட்சி ஊற்றுது. ஓகே, இப்போ மெலனை எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சிடணும். ஏண்டா இந்த மெலனை மட்டும் என் கையில் கொடுத்தீங்க, நான் இது அங்கே போயிட்டு அதெல்லாம் உடச்சிட்டு இருக்க மாட்டேன். அப்படியே அந்த கிளவி வந்துச்சுன்னா அந்த கிளவி மண்டையிலே போட்டுருவேன். அந்த கிளவி மண்டையில் தான் போடுற மாதிரி இல்லைன்னா கிராணி 2க்கு போய் அந்த மொட்டை மண்டையை மேலே போட்டுருவேன். சரி, கிளவி சாவு. ஓகே, இன்னும் 2 நிமிஷத்துக்கு அதோட தொல்லை இருக்காது. வேகமாக போயிடலாம். ஓகே, ஆனால் என்ன ஒரு விஷயம்னா சொல்லணுன்னு வந்தேன். சரி, ஞாபகம் தான் சொல்கிறேன். ஓகே, பாலாக்கி போட எஸ்கேப்பு. இது மேலே இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன். வேறு என்ன எஸ்கேப் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் சொல்லிவிட்டு ஹாரர் கேமு அதே மாதிரி ரோப்ளாக்ஸ் இருக்குல்ல, ரோப்ளாக்ஸும் விளையாட்டா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸ் அது பேர் என்ன, க்ரோவர் கார்டன் விளையாடி வச்சுருக்கேன், நாளைக்கு போடணுமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. பை கிளவி. ஃபஸ்ட்டு இதுக்கு சொல்லிடலாம், த எண்ட். ஓகே, எப்பயுமே இந்த கிளவி பயன்படுத்திகிட்டே தான் இருக்குது. சரி, அந்த ரோப்ளாக்ஸில் என்ன கேம் விளையாட்டோம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸ் முக்கியம் பிகிலே. ஓகேவா? ரோப்ளாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அதுதான். அதே மாதிரி இது ஃப்ரைடே ஃப்ரீ ஃபயர் விளையாடலான் இருக்கேன். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஆதரவு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.